தமிழ்நாடு சட்டப்பேரவை 2025 இந்த புத்தாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் 2025 ஆண்டுக்கான ஜனவரி திங்கள் 6ஆம் தேதி, அதாவது இன்று திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு சென்னை 6,09,000 தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வமயம் தமிழக ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இது முதன்மைச் செயலாளர் இதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சட்டசபை கூடுகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிறது பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக காலேஜ் எஜுகேஷனில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 164 காலேஜஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 139 காலேஜஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 646 காலேஜ் இருக்குது. மொத்தம் 949 காலேஜ் மொத்தமாக இருக்குது. இதில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 8 இருக்குது. மொத்தம் 11 காலேஜ் இருக்குது. அது மாதிரி காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ் 7 இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் 14 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் 14 காலேஜஸ் இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் 639 இருக்குது. மொத்தம் 6,660 காலேஜஸ் மொத்தம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் காலேஜ் எஜுகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 171 காலேஜஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் எய்டட்னு பார்த்திங்கன்னா 162 காலேஜஸ் இருக்குது. மொத்தம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னால் 1,293 காலேஜஸ் இருக்குது. எல்லா இன்ஸ்டியூஷனையும் மொத்தமாக சேர்த்தோம்னா மொத்தம் 1,626 காலேஜஸ், எஜுகேஷன் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இது எல்லாமே ஃபிசிக்கல் எஜுகேஷனோட சேர்த்து இருக்குது. இந்த காலேஜ் எஜுகேஷனுக்கு மொத்தம் 8 ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அங்கேன்னு பார்த்திங்கன்னா சென்னை, வெள்ளூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தருமபுரி அண்ட் தஞ்சாவூர். இது அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலுக்காக காலேஜ் எஜுகேஷன். ஈச் ரீஜனல் ஆஃபீஸர்ஸையும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் காலேஜ் எஜுகேஷனை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உயர்கல்வித்துறை பொறுத்தளவு இந்த வாட்டி எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல யூஜிசி ஜனவரி 3ஆம் தேதி 2025 இப்போ பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன், அதாவது கண்ட்ரியில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டுக்காக நிறைய ரெகுலேஷனை மாற்றுவாங்க அந்தந்த வருஷத்துக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இடைவெளியில். அப்படி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரெகுலேஷன் 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது டிராஃப்ட். இந்த டிராஃப்ட் நீங்கள் 30 நாளுக்குள்ளே இந்த கூகுள் ஃபார்மை பிரிண்ட் பண்ணி டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் பப்ளிக் நோட்டீஸ்லேருந்து நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு கூகுள் மூலமாக நீங்கள் சஜஷனையோ உங்கள் ஃபீட்பேக்கை இது மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படி இப்படின்னு வரிசையாக வரும் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பேராமீட்டர். ஸோ இனிமேல் எந்தெந்த பேராமீட்டரில் ஒரு இன்ஸ்டியூஷனை யூஜிசி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் பொறுத்தவரை 75% ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ரெகுலர் அண்ட் பர்மனன்ட் பேசிஸில் எகெயின்ஸ்ட் சாங்ஷன் போஸ்ட்டில் இருக்கணும். அப்படின்னா 1.0 ஸ்கோர் அப்படிங்கிறது அது எஸ் அப்படின்னு அப்ளிகபிள் ஃபார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ், ஆட்டோனமஸ் காலேஜஸ்க்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபேக்கல்ட்டி ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்கிரைப்டு நாங்கள் கொடுத்த அத்தாரிட்டி உள்ளதா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச்எவர் இஸ் ஹையர் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி விச் இஸ் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி, பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டி ஷால் நாட் பி கவுண்டட் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ரெகுலர் ஃபேக்கல்ட்டி ஒரு இன்ஸ்டியூஷனில் அதிகபட்சமாக இருக்கிறதுங்கிற மாதிரியும், அதில் அவங்களோட அந்த ஃபேக்கல்ட்டி 75% அட்லீஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்கணும். ரெகுலர் அண்ட் பர்மனெண்ட் பேசிஸ் சாங்ஷன் போஸ்ட்டில் இருக்கிறவங்க இருக்கணும். அதே மாதிரி கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி, பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டி இதில் கவுண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடந்த 24/12/2024 அப்போ பார்த்திங்கன்னா டிஆர்பி உள்கட்டமைப்பு விதிகள் சார்பாக இனிமேல் செட் எக்ஸாமினேஷன் இனிமேல் உயர்கல்வித்துறையில் உயர்கல்வித்துறை சார்பாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியமே நடத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களுக்கும் இது வரைக்கும் இவ்வளோ ஆசிரியர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அது மாதிரி செட் எக்ஸாமினேஷன் இனிமேல்
டிஆர்பி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் எக்ஸாமினேஷன் நடத்துறது மட்டும் இல்லாமல் 4000 உதவி பேராசிரியர்கள் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் ஏற்கனவே செட் எக்ஸாமினேஷன் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நேரடி நியமனத்திற்காக கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நிறுத்தப்பட்டிருந்திருக்குது. முதல்ல கால்ஃபர் பண்ணும்போது மார்ச் 14 இதுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக 14 நாளில் ப்ரையம்பிள் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து 27/4/2024 அப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு இதை பொறுத்தளவு டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஏப்ரல் 27 2024 அப்போ நடைபெறுறது. அதேமாதிரி ப்ரெஸ் நியூஸ்லேயும் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்ததுக்கான சில தரவுகளை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14/5/2024 பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் சர்வீசஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் எஜுகேஷனுங்கிற எடிட் ஆப்ஷனுங்கிறதையும் அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து சரியாக ஒரு 18 நாளில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 2024 22 பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்படியே போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது நிறுத்த அந்த அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் செட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து கடந்த 27/4/2024 அப்போ பார்த்திங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்த அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷனில் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாடு காலேஜ் டீச்சர் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்தளவு எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக பண்ணுறாங்க. இதற்கிடையில் டிஎன் செட்டு வந்து எக்ஸாமினேஷன் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாரெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பயன்படுத்தி, அதாவது லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டு கொடுத்ததை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யார் கேண்டிடேட்லாம் எந்தெந்த கேண்டிடேட்லாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இது ஒன்லி நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுனா செட் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த வாட்டி கிளியர் பண்ணவங்க ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமையும் டைரெக்டாக அட்டன் பண்ணி நீங்கள் அதில் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்களும் உதவி பேராசிரியர் நேரடி நியமனத்திற்கு நீங்கள் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர்களுக்கான நியமனத்தில் 4000 போஸ்ட்டுக்கான இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரெஸ்கிரைபில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து 4/8/2024 அப்போ இந்த எக்ஸாம் நடந்திருக்கணும். அதுக்கு முன்னதாகவோ அல்லது அந்த நாளோ இல்லை அதற்கு முன்னதாகவோ வந்து செட் எக்ஸாமினேஷன் நடத்தி அந்த தேதிக்குள்ளே ரிசல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான எக்ஸாம்லேயும் நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ்கிரைப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மே 15 வந்து இந்த லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சச் கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்கான நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு செலெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டி பண்ணாங்கன்னா ஒன்லி அவங்க செட் எக்ஸாமினேஷன் 2024 நடத்துகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுற டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் செட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபெயிலாக போய் நீங்கள் ஆன்லைனில் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதி வச்சுருக்கீங்க. சப்போஸ் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபெயிலாக போயிருந்தால் உங்களுக்கு அதை இன்எலிஜிபிள் அதை வந்து அப்படின்னு நாங்கள் எடுத்துக்குவோம். சம்மர்லேயும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷனை வந்து www.tntrb.government.in அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்லாம் வந்து டிக்ளரேஷன் ஆஃப்டர் த ரிசல்ட்டுக்கு செட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு பேஸிஸில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் இது எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் 27/4/2024 அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனுவல் பிளானரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2023க்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2023 ஆனுவல் பிளானரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்போ 4000 போஸ்ட் நாங்கள் கால்ஃபர் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வரிசையாக மொத்தமாக வேகன்சி அதே மாதிரி செகண்டரி கிரேடு எஸ்ஜிடிக்கு வந்து 6553 ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிடி டீச்சர்ஸ் கிராஜுவேட் டீச்சர்ஸ் 3587, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி 493 சொல்லிட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ்
கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் 97, கவர்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கவர்மெண்ட் லா காலேஜ் 129, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடிஆர்பி 267 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 15,149 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுறதா இருந்தாங்க. அதே வந்து 2024 டிஆர்பியில் ஆனுவல் பிளானரில். இதுவே 2024 டென்டேட்டிவ் பிளானர் டிஆர்பி கொடுத்ததில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கு வந்தான மொத்த வேகன்சி வந்து 1766ன்னு குறைக்கப்பட்டிருந்தது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து 4000 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரியில் கால்ஃபர் பண்ணுவோம், ஜூனில் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக மார்ச்சில் கால்ஃபர் பண்ணாங்க, ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி அதுவும் தள்ளி வைக்கப்பட்டிருந்ததுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். செட் எக்ஸாம் டெட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அது மாதிரி என்ன சொல்லி நடக்கலை. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடிஆர்பியும் பார்த்திங்கன்னா 200 போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் மொத்தம் 120. இது போன வருஷங்களில் வந்து கரெக்டாக கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. எஸ்சிஇஆர்டி மொத்தம் வந்து 139 ப்ரொஃபஸர். மொத்தமாக இதில் டோட்டல்னு பார்த்திங்கன்னா போன வாட்டி சொன்னதை விட இந்த வாட்டி டோட்டல் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கான எந்த சூழ்நிலையும் இதுவே ஏற்கனவே டிஆர்பியும் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து டென்டேட்டிவாக உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக டென்டேட்டிவாக சொல்லியிருக்கோம், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இப்போது இந்த சட்டசபை கூட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து 50,000 சேலரி கொடுக்குறது அது மாதிரி என்னது இருக்கட்டும், கெஸ்ட் லெக்சர் பர்மனெண்ட் ரெகுலரைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி ரெகுலர் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து சிஏஎஸ் மற்ற நிறைய பிரச்சனைகளை தாண்டி இது எல்லாமே எதிர்பார்ப்புகளாக இருக்குது. இன்று நடக்கும் சட்டசபையிலையும் அடுத்தடுத்ததுலேயும் அறிவிப்புகள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.